ஐரோப்பிய நாடான இத்தாலியில முதலீடு செய்வதற்காக அமைச்சர் நேரு தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது அமலாக்கத்துறையுடைய விசாரணையில அம்பலமாகி இருக்கு. திமுகவுடைய மூத்த நிர்வாகியும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சருமான நேருவுடைய துறையில பணி நியமனம் செய்ததுல 888 கோடி ரூபாயும், டெண்டர் விவகாரத்துல 1020 கோடியும் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு. இது குறித்து அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக கடிதம் எழுதியிருந்தது. இந்த நிலையில அமைச்சர் நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரன் இத்தாலி சென்று அங்கு பல கோடி ரூபாய் சட்டவிரோதமா முதலீடு செய்வது தொடர்பாக சிலரை சந்திச்சு பேசியிருப்பதாக இந்த ஊழல் விவகாரம் குறித்து விசாரித்து வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பகீர் கிளப்பி இருக்காங்க. அமைச்சர் நேரு துறையில பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து தருவதாக 4 கம்பெனிகளை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் கிட்ட பணம் வசூல் செய்யப்பட்டு உள்ளதாகவும், ரவிச்சந்திரன் மற்றும் அவருக்கு உதவியாக வலம் வந்தவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.